ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம் அதுக்கான இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலில் எப்படி 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங்கை சக்ஸஸ் பண்ணலாம் அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த வாரத்தோட எக்ஸ்பைரியோட முதல் நாளான புதன்கிழமை நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கான வீடியோவை நான் கீழே போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேற்று கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதே சீனியரை இன்றைக்கி மார்க்கெட் அதே சீனியர் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்திருக்கு. அது எப்படி நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நீங்கள் தேதி என்னது 18ஆம் தேதி. அப்போனா இதுக்கு ப்ரீவியஸ் டேயான 17ஆம் தேதியோட க்ளோசிங் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் என்னது 25,330. ஓகேவா? இப்போ இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுப்போம். இதுக்கு நியரஸ்ட் இருக்க ரவுண்ட் ஃபிகர் என்னது 25,300. இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம எதை எடுக்க போகிறோன்னா இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் பார்க்கணும். இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணும். இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் அளவு 25,441. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் என்னது 25,330. இன்னையோட ஓப்பன் வந்து 25,441. கொஞ்சம் மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ நம்ம எடுக்கக்கூடியது வந்து 25,300ஓட கால் ப்ரைஸை செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிக்குன்னு பார்க்க போகிறோம். 25,300ஓட கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். வாங்க 25,300ஓட கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். $25,300ஓட கால் ப்ரைஸ். நீங்கள் எக்ஸ்பைரி வந்து 23 செப்டம்பர் 2025. 25,300ஓட கால் ப்ரைஸ். நான் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். $25,300ஓட கால் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு டே கேண்டில் வச்சுக்கிறோம். நீங்கள் தேதி 18. அப்போனா ப்ரீவியஸ் டேயோட ஹை ப்ரைஸை நோட் பண்ணிக்கிறணும். ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் என்னது 17 செப்டம்பர் ஹை ப்ரைஸ் எவ்வளவு 164. அப்போனா இந்த 164க்கு மேலே ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ண போகிறோம். இந்த 35 ஜோன் ஏங்கிறத வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பேர் வந்து 35 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹை ப்ரைஸ் எவ்வளவு 164. இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் என்னது 175. அதாவது ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே இருக்குது. அது ப்ரீவியஸ் டேயோட ஹை ப்ரைஸ்லேருந்து நியரஸ்ட்டாவோ இல்லை ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் 35 பாயிண்ட் ஆட் பண்ணணும். சப்போஸ் கீழே ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கணும். 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணணும். இது வந்து ஹை ப்ரைஸ்க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போனா நம்ம எடுக்கக்கூடிய 35 பாயிண்ட் ஆட் பண்ணணும். ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்லேருந்து 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஏதோ 1 மினிட் கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட் மட்டுமே. இப்போ ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் எவ்வளவு 164. இதுலேருந்து ஒரு 35 பாயிண்ட்டை ஆட் பண்ணணும். 164 + 35 ஆன்சர் என்னது 199. இதை பேஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணணும். 199. அப்போனா இந்த 199 மேலே ஏதாவது 1 மினிட் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் என்ட்ரி எடுத்துடணும். இப்போ 1 மினிட் கேண்டில் வச்சுக்கிறோம். இன்றைக்கி டே வந்து 18ஆம் தேதி. 199க்கு மேலே ஏதாவது 1 மினிட் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ப்ரைஸை என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட். ஏன்னா 10 பாயிண்ட் சப்போஸ் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடலாம். அதுக்காக தான் நம்ம 10 பாயிண்ட் வச்சுக்கிறோம். 18ஆம் தேதி இன்றைக்கி செப்டம்பர்.
எக்ஸ்பைரி வந்து 23 செப்டம்பர் 2025. நீங்கள் தேதி வந்து 18ஆம் தேதி. ஓகே. கரெக்டாக நீங்கள் தேதி வந்து 18ஆம் தேதி. ஓகேவா? நம்ம என்ட்ரி எப்போ 199 மேலே ஏதாவது 1 மினிட் க்ளோஸ் வச்சுக்கணும். அப்போ அது என்ட்ரி. வாங்க பார்ப்போம். 190 மேலே ஏதாவது 1 மினிட் க்ளோஸ் வச்சுக்கணும் பார்ப்போம். அந்த வச்சிருச்சு. இந்த கேண்டு கரெக்டாக 199க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ நம்ம என்ட்ரி பேச இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பனிங் பேச என்ட்ரி எடுக்க போகிறோம். இதுதான் க்ளோஸ் வச்சிச்சு 190க்கு மேலே. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பனிங் பேச என்ட்ரி எடுக்க போகிறோம். அடுத்த கேண்டில் ஓப்பனிங் பேச என்னது? இந்த கேண்டுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பனிங் பேச என்ட்ரி எடுக்க போகிறோம். எவ்வளவு? 201. நம்ம என்ட்ரி ப்ரைஸ் 201. நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட். அப்போனா 201 + 10. அப்போனா நம்ம டார்கெட் வந்து 211. நம்ம டார்கெட் 211. நம்ம டார்கெட் 211. அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். பார்ப்போமா? வாங்க. கரெக்டாக நம்ம என்ட்ரி வந்து இதாக்கு 201 என்ட்ரி. நம்ம டார்கெட் 2 லெவல் பாருங்க. பார்ப்போம். லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. இந்த பாருங்களேன், கரெக்டாக நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. 2 லெவல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம டார்கெட் 2 லெவல் கரெக்டாக டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நம்ம டார்கெட் ரீச் ஆன பிறகு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு பாருங்க. கரெக்டாக பாருங்க, டவுன் ஆகிருக்கு பாருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்க, அந்த 10 பாயிண்ட் தொட்டு கரெக்டாக கீழே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ரிவர்சல் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் எங்கே இருக்குது? நம்ம என்ட்ரி எப்போ கிடச்சிருக்குன்னு பார்ப்போமா? எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்ப்போம். என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த கேண்டி நம்ம என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளோ இதாக இருக்குது? கரெக்டாக 925க்கு நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் வந்து 211. அது எப்போ ரீச் ஆகிருக்கு? கரெக்டாக எப்போ ரீச் ஆகிருக்கு? 11 கரெக்டாக மார்க்கெட் ரீச் ஆகிருக்கு. அந்த பாயிண்ட்டை தொட்டுட்டு தான் பாருங்கள், அந்த பாயிண்ட்டை தொட்டுட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட்டை தொட்டுட்டு அந்த மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஈஸியாக ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக பாருங்களேன், இந்த லெவலை தொட்டு தான் மார்க்கெட்டை அப்படியே ஃபாலோ ஆகிருக்கு பாருங்கள். மோஸ்ட்லி ஏன்னா 10 பாயிண்ட், சப்போஸ் 10 பாயிண்ட்டுக்கு மேலே போக கொஞ்சம் ரிவர்சல் ஆகும். அதான் நான் மினிமம் 10 பாயிண்ட் வைக்க சொல்கிறேன். பாருங்கள், கரெக்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அதாவது ஏதோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், ப்ரீவியஸ் டேயோட ஹை ப்ரைஸ், அதாவது 25,300 கால் ப்ரைஸ் எடுத்தாச்சு. இதுலேருந்து ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்லேருந்து ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணுவோம். இந்த ஜோனுக்குமே எந்த 1 மினிட் கேண்டு க்ளோஸ் வைக்கிறதோ அதுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டு என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 10 பாயிண்ட். இதுபடி பார்த்தோம்னா 164ஓட 35 ஆட் பண்ண அளவு 199. இந்த 199க்குமே எந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னு பார்க்கணும். கரெக்டாக இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்புறம் இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பேசி என்ட்ரி எடுத்துடணும். இதுக்கு அடுத்த கேண்டில் இந்த கேண்டில் க்ளோஸ், இந்த கேண்டில் க்ளோஸு, இந்த கேண்டில் ஓப்பன் பேசி என்ட்ரி எடுத்தோம். இந்த ஓப்பன் பேசினா 201. அப்புறம் இதில் ஆட் பண்ணால் 10 பண்ண ஆட் பண்ண 2 லெவலில் நம்ம டார்கெட் ரீச் பண்ணிடணும். பார்த்தீங்க, கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? கரெக்டாக நம்ம என்ட்ரி ப்ரைஸ் இங்கே இருக்குது, நம்ம எக்ஸிட் ப்ரைஸ் இங்கே இருக்குது. கரெக்டாக 925க்கு நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. 925க்கு நம்ம என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் 11.1க்கு கரெக்டாக ரீச் ஆகிருக்கு. ஓகேவா? 11.1க்கு கரெக்டாக ரீச் ஆகிருக்கு. இப்படி அழகாக ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் 1 மந்த் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது ரிசல்ட் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், அது டெய்லியும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோ டெய்லியும் இதை பற்றி பேஸ் பண்ணி போடுவோம். எப்படி ஒர்க் ஆகிக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதை நீங்கள் டெய்லி நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள்.
அதேமாதிரி 35 பாயிண்ட் ஏன் ரீசனுங்கிற நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ்க்கு நியரஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம 35 பாயிண்ட் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா மைனஸ் அது ஹை ப்ரைஸ்லேருந்து 35 மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன சினியர் நடந்திருக்கு, மேலே ஓப்பன் ஆகிருக்கு. இதே மாதிரி நேற்றும் அது நியரஸ்ட் ஓப்பன் ஆனால் தான் 35 பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி க்ளோஸ் வச்சுன்னா நம்ம என்ட்ரி நம்ம டாக் ரீச் ஆச்சு. கரெக்டாக நம்ம அந்த டாக்கை ரீச் ஆகிடுச்சு, கீழே இறங்கிடுச்சு. அந்த வீடியோ கீழே இருக்குது, போட்டுருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து 10 பாயிண்ட் சொன்ன மாதிரி கரெக்டாக வருங்க. நம்ம என்ட்ரி இந்த இருக்குது, நம்ம டார்கெட் இந்த இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தொட்டு தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேவா? பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேவா? இப்படி தான் ப்ராஃபிட் பண்ணலாம். இதை நீங்கள் டெய்லியும் பாருங்கள். ஓகே, 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் டெய்லியும் மார்க்கெட்டில். அப்புறம் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவளிங்க. அப்படின்னா தான் எனக்கு உத்வேகம் கிடைக்கும். இதுபடி சென்செக்ஸ் மற்றதுக்கு நான் வீடியோ போட அப்லோட் பண்ண எனக்கு உத்வேகம் கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச்.